செய்யணும்னு வந்தீங்க. ஆனால் உங்களை வந்து ஆட்சியில் உட்கார வச்சு எங்களுக்கான மாற்றத்தை எங்களுக்கு வேணும்னு தான் நாங்கள் உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கலான்னு பார்த்தோம். ஆனால் நீங்கள் உட்காரத்துக்குள்ளேயே இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து எங்களுக்காக அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட கேட்டு இந்த மாதிரி கூட்டணியை அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் இந்த ஆதரவெல்லாம் பெற்று நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சாலுமே அவங்க வந்து நாளைக்கு நீங்கள் ஆட்சியில் உட்காந்ததுக்கப்புறம் நிறைய ப்ரெஷரோ நிறைய வந்து அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அங்கே அந்த ஆட்சி நடத்துறதுக்கான விஷயங்கள்ல உங்களுக்கான இடையூறுகளை நிறைய செய்வாங்க. ஸோ அந்த இடையூறுகள்லாம் மீறி நீங்கள் நல்லாட்சி கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பேசாமல் ராஜினாமா பண்ணிவிட்டு உங்கள் ஃபுல்லு எம்எல்ஏஸ் ராஜினாமா பண்ணிவிட்டு ரீஎலெக்ஷன் வைக்கிறதுக்கான விஷயங்களை பாருங்கள். நாங்கள் அடுத்த வாட்டி உங்களை மெஜாரிட்டியாக வின் பண்ண வைக்கிறோம். நீங்கள் வந்து அந்த 10 சீட்டு கம்மியாக அந்த மேஜிக் நம்பருக்கு 10 சீட்டு கம்மியாக இருக்கிறதுனால தானே வந்துட்டு இவ்வளோ வந்து காம்ப்ளிகேஷன்ஸும் ப்ரெஷரும் எல்லாரும் கொடுக்குறாங்க. ரீஎலெக்ஷன் வரட்டும், நாங்கள் உங்களை வந்து தனி பெரும்பான்மையா வின் பண்ண வைக்கிறோம். நீங்க எங்களுக்காக போயிட்டு எல்லார்கிட்டயும் வந்துட்டு இவங்க அவங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் கேட்டு நீங்க ஆட்சியில உட்கார்ந்தாலுமே உங்களால வந்து அந்த ப்ரெஷர் இல்லாம ஆட்சி நடத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா போகும் அப்படின்ற மாதிரி டிவிகே ஃபேன்ஸும் சரி இல்லைன்னா விஜய் சார் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் சரி எல்லாருமே அவங்க சைட்ல இருந்து அந்த ஒப்பீனியன்ஸை எடுத்து வைக்கிறாங்க. ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருவாங்களோ அப்படின்ற குழப்பங்களும் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே நான் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருப்பேன், ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்லாம் வந்து புதுச்சேரியில் இருக்காங்க, மிக்சர் சாப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அது கமெண்ட்ஸில் வந்திருக்கோம். அவங்க மிக்சர் சாப்பிட எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து ஜம்ப் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு அது எனக்குமே தெரியும். இருந்தாலும் நான் பூசி மழுப்பி சொன்னேன். ஸோ இன்டெரக்டாக அது புரியுறவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். ஸோ இப்போ ஓப்பனாகவே சொல்லுவேன், ஆமாம் கண்டிப்பாக இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுனால தான் கவர்னர் வந்துட்டு நீங்கள் பெரும்பான்மையை ப்ரூஃப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பதவி ஏற்கிற விழா பண்ணலாம் அப்படின்னு சொன்னதாகவும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடலை கவர்னர்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசனாக இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயம் எம்எல்ஏவை ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு அந்த எம்எல்ஏவை ட்ரேட் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சரியில்லை, தவறு, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து உடனே நிரூபிக்க சொன்ன தனி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எங்கே வந்து ஏடிஎம்கே கட்சியிலேருந்து தாவே காக்கு, ஏன்னா ஒரு சிலர் ஏடிஎம்கேல ஒரு சில மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு சில எம்எல்ஏஸ் வந்து தாவே காக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் நம்மளால் கேள்விப்பட முடியுது. ஆனால் அது வந்து அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படலை. ஆனால் அரசல் புரசலாம் அந்த பேச்சு போகுதுன்னும் போது தன்னோட கட்சியிலேருந்து எம்எல்ஏஸ் எங்கே ஜம்ப் அடிச்சிட போகிறாங்களோன்றதுக்காக புதுச்சேரியில் ஃபுல்லாக ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் இருந்ததாகவும் இப்போ அவங்க சென்னை ரிட்டர்ன் வர மாதிரியும் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க டிஎம்கே எம்எல்ஏஸ்லாம் வந்துட்டு லோக்கலில் தான் இருக்கணும், வெளியூர் எங்கேயும் போக வேணாம், எல்லாருமே இங்கே இருங்க அந்த சைடில் ஒரு விதமாகவும், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் என்னதான் 5 சீட்டை வந்துட்டு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி சொன்னாலுமே அவங்க எம்எல்ஏஸுமே வந்து யாராவது ஜம்ப் அடிச்சிட போறாங்கன்றதுக்காக 4 எம்எல்ஏ வந்து ஹைதராபாத்ல இருக்கிறதாவும் காங்கிரஸோட 4 எம்எல்ஏ ஒருத்தர் மட்டும் லோக்கல்ல இருக்கிறதாவும் பேச்சு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கட்சிக்குரிய எம்எல்ஏஸையும் அவங்கவுங்க மெம்பர்ஸையும் பாதுகாத்துக்கிறதுலையும் ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சியில் ஒருத்தர் ஜம்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கான விஷயங்களையும் ரொம்பவே வந்து கான்சியஸாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ற இடத்துல இப்போ விசிகே தன்னோட அந்த 2 எம்எல்ஏவை வந்துட்டு நாங்கள் கொடுக்கணும், மேஜிக் நம்பரை நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும்னா எங்களுக்கான இந்த 3 டீலுக்கு நீங்கள் ஓகே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எடுத்து வைப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுது. அப்படி எடுத்து வைக்கும் போது டெப்டி சிஎம்மாக வந்துட்டு 2 சீட் வச்சிருக்கிற விசிகே கட்சியிலேருந்து அவர் திருமாவளவன் தான் அவர் டெப்டி சிஎம்மாக வரணும் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது இது ஜனங்க ஒத்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் சிஎம் அப்படிங்கிற மாதிரி அது சிஎம்ன்றது பாசிபிள் இல்லை. ஸோ விஜய் சிஎம்மாக வரணுன்றது தமிழ்நாட்டு ஜனங்களோட விருப்பமாக இருக்கும்போது அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஆனால் டெப்டி சிஎம்மா இவங்க டிவிகேலேருந்து ஒத்துக்கிறாங்க கொடுக்கறதுக்கு சீட்டுனா ஜனங்க அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்கள் வருது. சரி ஓகே, ஒரு 108 சீட்டு வின் பண்ணவங்க மெஜாரிட்டியாக இருக்கிற பட்சத்தில் இந்த 2 சீட்டு 4 சீட்டுன்னும் போது இவங்களோட பேச்சுக்கு தான் வந்து இவங்க வந்து மெஜாரிட்டி இருக்கிற அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிற டிவிகே வந்து ஒத்து போய் தான் ஆட்சி அமைக்கணுமா அப்படின்னா ஆட்சி அமைக்கணும்னு யோசிச்சதுக்கப்புறம் இல்லை அதுதான் தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு ஒரு மாற்றமாக இருக்கணும்னு யோசிச்சதுக்கப்புறம் இதுக்கான டீலில் சரி சொல்லணுமா நோ சொல்லணுமா எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா அப்படிங்கிறத டிவிகே கட்சிக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது அவங்களோட அந்த செயல்பாட்டுக்கு மாஸ்டர் மைண்ட்ஸாக இருக்கக்கூடிய அதாவது விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட்ஸோ விஜயோ சேர்ந்து தான் அந்த கட்சி உறுப்பினர்கள் சேர்ந்து தான் அதை டிசைட் பண்ணணும்னு சொல்லும் போது அவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட அடுத்த 5 இயர்ஸ்க்கான விஷயங்களாக இருக்குது. ஸோ இப்படி வந்து 119 சீட்ஸை கரெக்டாக வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி அமைச்சாலுமே நாளைக்கு ஒருவேளை டெப்டி சிஎம்மாக திருமாவளவனையோ வச்சுக்கிட்டாலும் இல்லை வேறு யாராச்சும் இவங்க வந்து வைக்கிற பட்சத்தில் நாளைக்கு ஒருத்தர் ரிசைன் பண்ணாலும் ஆட்சி கலையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னும் போது எப்பயுமே அந்த ரிஸ்க்
ரிஸ்கோடவே 5 இயர்ஸ்க்கான ஆட்சியை கொண்டு போக முடியாது. ஸோ இது வந்து நிலையான ஒரு ஆட்சியா அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு விஷயமா இருக்குமானா டெய்லி வந்து கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் இருக்கும் விஜய் சாருக்குன்னு சொல்லும்போது, ஸோ இதுல இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நீங்க ஏடிஎம்கே கிட்டேயே போயிட்டு கேட்டா அவங்களுக்கான ஒரு ஏன்னா அவங்க சைடில் 47 எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம கமெண்ட்ஸ்லையுமே நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. ஏடிஎம்கே கிட்டேயே போய் கேட்டால் இபிஎஸ் வந்து ஒத்துக்கிட்டாருன்னா இவங்க ஏடிஎம்கே கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பிரச்சாரத்தில் நடந்த ஒரு குழப்பமாகவும் இருக்குது. இன்னொன்று அப்போ வந்து இபிஎஸும் வந்து ஒத்து போய் விஜய் சார் கூட சேர்ந்து கூட்டணி அமைக்கலாம்ல, சேர்ந்து பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான ஒரு ஈகோ பிரச்சனையும் இங்கே இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி தமிழ்நாட்டில் காலங்காலமாக அரசியலை கரைச்சி குடித்தவங்க. இவங்க வந்துட்டு டிவிகே வந்து இப்போ 2 வருஷமாக புதுசாக உள்ளே வந்திருக்காங்கன்னும் போது அந்த சீனியாரிட்டி இல்லை சீனியர் வெஸ் ஜூனியர் அப்படின்னு வரும்போது அந்த ஈகோ எல்லா இடத்துலையுமே அந்த கிளாஷ் இருக்கும்னா அப்போது ஏடிஎம்கேக்கும் அது இருக்க தான் செய்யும், டிஎம்கேக்கும் அது இருக்க தான் செய்யும். இந்த இடத்துல ஏடிஎம்கே வந்து அவங்க வந்து கேட்டா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெயிட் பண்ணிருக்கலாம். இவங்க போய் கேட்டா டிவிக்கே போய் கேட்டா மேபி அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அஃபிஷியலாக நம்மளுக்கு வெளியில வரல. பிஜேபியோட தான் ஏடிஎம்கே இருக்கிறதுனால ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிஜேபியும் சேர்த்து அக்செப்ட் பண்ற மாதிரி தான் அவங்க இருக்கணும். ஏடிஎம்கே அவங்க அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி கொள்கையில வந்து எதிரிங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட சேர்ந்து போறதுல டிவிக்கேக்கான அந்த ஒரு தர்ம சங்கடமான நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ ஏடிஎம்கே எப்படி ஆட்சி அமைப்பாங்க வெறும் 47 வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்துட்டா வந்து விஜய் சார் ஆட்சி அமைக்க விடாம ஒன்று பண்ணலான்றதுக்காக சேர்ந்துருவாங்களோ அப்படின்னும் போது அது வதந்தியா மட்டும் இல்லை, அது உண்மை இல்லை அதே சமயத்தில். ஆனால் அந்த விஷயங்கள் ஓரளவுக்கு உண்மைதான். அதாவது உண்மைன்னு சொல்ற இடத்துல அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு, ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ ஒருவேளை மே 10க்குள்ள ஹோப்ஃபுல்லி அவர் வந்து கண்டிப்பாக சிஎம் ஆயிடணும். ஒருவேளை இதை டிலே பண்ணுறதுக்கான ரீசனே வந்து கவர்னர் ஆட்சி வரணும், அதாவது பிரசிடென்ஷியல் ரூல் அப்படிங்கிற விஷயம் வந்தால் 6 months வரைக்கும் தமிழ்நாடு கவர்னரோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பிஜேபி உள்ள வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிற திமுக டிஎம்கே இல்லை மற்ற எல்லாருமே வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னும் போது முக்கியமாக திமுக அப்படின்னு சொல்லலாம். திமுக வந்து காங்கிரஸ் கூட தான் வந்து கூட்டணி வச்சிருந்தது, ஏடிஎம்கே தான் பிஜேபி கூட வச்சிருந்ததுன்னு சொல்லுவோம். ஆனால் பிஜேபி வின் பண்ணது என்னவோ சென்னையில் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு தான் அப்படின்னு சொல்லும்போது பிஜேபி உள்ள வராமல் இருக்கிறதுக்காக ஏடிஎம்கே ஆட்சி அமைக்க விட்டு வெளியில திமுக அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். அப்படி திமுக ஆதரவு கொடுக்கிற பட்சத்தில் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இபிஎஸ் சிஎம் ஆகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது ஸோ அவங்கவுங்க கட்சிகள் அவங்கவுங்க விஷயத்துக்கான ஸ்டாண்டையும் அவங்கவுங்க தலைவரை வந்து சிஎம் ஆக்கிறதுக்கான ஸ்டாண்டையும் வந்து அவங்கவுங்க சைட்ல இருந்து அந்த மூவ்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது இதுல மெஜாரிட்டி